இவர் தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, இவங்க மட்டும் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாவோட சக்தி என்ன தெரியுமா? சக்திக்கெல்லாம் சக்தி, மகாசக்தி, எல்லா சக்தியோட பயங்கரமான மகாசக்தி பெற்றவர். அவர்கிட்ட எந்த இதுவும் வேலை நடக்காது. ஐயா, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது நீங்கள் பேசுறதை கேட்கும் பொழுது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அடுத்து வரும் தேர்தல்களில் போட்டியிடுறாரு, ஜெயிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி தாய் கழகத்தோட நான் போய் இணையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட இணைஞ்சு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துருமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விகளா இருக்கு. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? ஐயா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவ்வளோ எல்லாம் கேவலமாக சொல்லிட்டாங்க. நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2%, 2.5%, அதிகபட்சம் 3%ன்னு. அதுக்கு மேலே வரையே முடியாமல் இருந்துச்சு. அண்ணாமலையா வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 11.4 பாயிண்ட்டுக்கு வந்தார். கூட்டணிக்கு 18% கொண்டு வந்து வந்தார். எல்லா இளைஞர்களும் கட்சியில் சேர்ந்தாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதே சமயத்தில் இப்போ கட்சி விட்டு வெளியில் வந்து தனி இயக்கம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா கூட ஆதரவு தருவதை தவிர திருப்பியெல்லாம் பிஜேபி போகவே மாட்டார். தலைங்கெல்லாம் பிஜேபி போக மாட்டார்.